வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் வெளி திரும்ப வணக்கம். இந்த பதிவு சபரிமணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண சூப்பர் ஜாயின் பட்டன் சப்போர்ட் ஃபினான்ஷியல் டு நாமலை சேனல். நன்றி. இப்போ இந்த ஓட்டுப்பதிவே மாற்றி மாற்றி சொல்லி ஒரே குளறுபடி பண்ணி விட்டோம் தேர்தல் ஆணையத்தில். அண்ணாமலை நின்ற இடத்துல 1,00,000 ஓட்டு இல்லைங்கிறாங்க. அதுக்கு மேலே 3,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாருன்னு சொல்கிறாங்க. 3,00,000மோ அது இன்னும் எவ்வளோ ஆனால் ஜெயிப்பாருன்றாங்க. இது பரவலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஜேபி ஓரியன்டடு இல்லை ஏடிஎம்கே சம்மந்தப்பட்ட ஓட்டுக்கள்லாம் அந்த முகாம் போட்டப்போலாம் இது இருந்திருக்கு. இடையில ஏதோ யாரை மிரட்டினான்னு என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் வேறு பாத யாத்திரை போய் இவங்கள ஃபயர் பண்ணவும் ஒன்றுமே செய்யாதனால இவங்க வெட்ட வெளிச்சம் தெரிஞ்சு போச்சு. திமுக இன்னுமே எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் ஏதோ ஆட்களை வச்சு டூல் கிட் வச்சு பண்ணுவோம். தான் வர முடியாதுன்னு தெரிஞ்சுன்னு இப்போ சாதுரியமாக இவ்வளோ கூட்டணி வச்சும் நம்பிக்கை வரணும்ல. இன்னும் செஞ்சாங்கிற அப்படி வாக்குறுதி ஒன்றுமே செய்யலை. 0. அப்போ அந்த எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகள் கரெக்டாக போயிருக்கு. அதுக்கு பதில் சொல்ல தெரியல யாருக்கும். அது காணாமல் போயிருக்கு. மனைவிக்கு இருக்குது, கணவனுக்கு இல்லை. இப்போ லண்டன் எங்கேயா ஃபாரின்லேருந்து வந்து பார்த்தா இங்கே ஓட்டு இல்லை. என்ன? ஸோ இந்த மாதிரி நிறையா குளறுபடி பண்ணியிருக்கானுங்க. இது அடுத்த சட்டசபைக்குள்ளே இவங்க கோர் கரெக்ஷன் பண்ணி ஆகணும். பிஜேபியில் அண்ணாமலை தலைமையில். அது என்னென்னா, சும்மா வந்து தலைவர்கள் வரும்போது கூட வந்து போயிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. பூத் லெவலில் ஒர்க் பண்ணணும். அவன் மோசமான இதில் கரெக்டாக பண்ணுறான்ல. தான் ஜெயிக்கணுமோ ஜெயிக்கல சம்மந்தமாக என்ன பண்ணுறான்ல. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தோப்போன்னு தெரியும். மோசமாக தோக்கொண்டான்னு ஏதோ பண்ணுறான்ல. அந்த நியாயமாக இருந்தால் போதும். அவன் அநியாயமாக இருக்கான். நியாயமானமோ இதெல்லாம் வந்து சுதாரிச்சிருக்கணும். பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை. நம்ம பணம் கம்மியாக கொடுக்கல, நம்ம கொடுக்கல அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இதையும் அவங்க பார்த்துருக்கணும். இனிமேல் அதை பார்ப்பாங்க. பல ஆங்கிளில் பார்க்கணும். அதெல்லாம் அவன் கை தேர்ந்தவனுங்க திமுகன்னு. என்ன அப்போ வரலான்னு தெரிஞ்சுன்னு இதில் ஏதோ கை வச்சுருக்கான்னு யாரும் பதில் சொல்ல முடியல. 72% எப்படி 69ங்கிறது அந்த தலைமை தேர்தல் அலுவலர் சாகும் இருக்குல்ல. அதனால் இப்போ அந்த ஓட்டுப்பதிவு நிலையத்தை மேலிடம் விசாரிக்க போகிறாங்க டெல்லியில். பாஜக ஓட்டளிக்க இருந்தோரின் பேரல் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு குறித்து மேலிட தலைவர்கள் தெரிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஓட்டு சதவீதம் நல்லவர்கள் வெளியிட்ட குழப்பம் அந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. ஸோ தீவிர விசாரணை வரணும். ஒரு பக்கம் என்ன பார்க்கலாம், சட்டசபைக்குள்ளே பார்க்க ஒன்றும் இல்லை. எல்லாம் ரேஷன் கடையில் ரேஷன் வாங்க போகிறாங்க. சில பேர் வாங்குறதில்ல. அதை முதல் கரெக்ட் பண்ணாலே போதும். அவங்க இதோட சில டைம் அதிகாரி வருவாங்க, வந்து பார்ப்பாங்க மாட்டாங்க, வேறு வேலைகள் இருக்கும். அப்போ இவங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை. இப்போது ஓட்டு போட்டது டிக் அடிச்சிருப்பாங்கள்ல, ஓட்டு போடாதவங்க இருப்பாங்கள்ல. அப்போ ஓட்டு போடாதவங்க ஆக்சுவலாக அங்கே இருக்காங்களா, ப்ளஸ் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னு சொன்னவங்க இருக்காங்க பாருங்கள். அவங்க ஆக்சுவலாக அந்த லிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க, ஏன் இதாச்சு, இதெல்லாம் விசாரிக்கலாமே. அவங்ககிட்ட தான் இருக்குல்ல, பேப்பர்ஸ் இருக்குல்ல. இனி எப்படி விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நாட்கள் அவங்க மற்ற நடவடிக்கையில் தான் இருக்குது. ஏன்னா இது 2 வருஷத்துக்குள்ளே பண்ணி ஆகணும். மறுபடியும் எது போச்சுன்னு சொன்னாங்களோ அவங்க அப்ளிகேஷன் வாங்கி ஏன் எதனால் எடுத்தது அப்படின்னு விளக்கம் வேணும். ஒரு பக்கம் ஓட்டு போட்டவங்க சரி, ஓட்டு போடாதவங்க அங்கே தான் இருக்காங்களா, இல்லை அது நீக்க வேண்டியதான்னு பார்க்கணும்ல. இருக்காங்களா இல்லையான்னு தெரியணும்ல. ஒரு வயசானவங்களாக இருந்தால் வர முடியாது, போகணும். அது எந்த அளவுக்கு போனாங்க வாங்கினாங்க, அவங்க விருப்பப்பட்டாங்களா, அது 2வது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு குளறுபடியாக இருக்குது. 2வது இப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த அமலாக்கத்துறையில் கொடுக்க போகிறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் அதில் பல எம்பி போகிறாங்க. அதில் அந்த 2G கனிமொழி ராஜா ஒரு பக்கம் துரைமுருகன் தெரியும் உங்களுக்கு சொல்லி. இதில் முக்கியமாக வந்து உச்சநீதிமன்றம் கூட வருண்டாங்க. அது கூட இப்போ போலீஸ் சொல்கிறாரு, அது ஏற்கனவே குறிப்பிட்டாங்க. தமிழிசை கூட கூப்பிட்டாங்க. கஞ்சா உதயநிதிங்கிறாங்க. அவர் பால்டாயில் சாப்பிட்டா வேறு நயன்தாரா, அது ஒரு பழைய கதை. இப்போ கஞ்சா உதயநிதிங்கிறாங்க. அது என்னன்னு தெரில. கஞ்சாவாக இருந்தாலும் எறாயின்னு இருந்தாலும் குறுகிய காலம்தான். அது நம்ம என்ன இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க போகுது லைஃபு. இப்படிலாம் சொல்கிறாங்க. எது உண்மை தெரியாது ஆச்சுங்களா. இது ஒரு நபர் சொல்கிறது. போலீஸ் தரப்பில் இருந்தவர் தான் அவர், ரிட்டையர்டு. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இப்போது மீண்டும் ஒரு நடைபயணம் வரப்போகுது அண்ணாமலை. அதாவது 234 பேர் அதில் தான் பயந்து இப்போ ஆளுகள்லாம் நீக்கினா அப்படின்னு சொல்கிறாங்களே ஓட்டில். அதுன்னு இவங்க இந்த இருக்கணும், விழிப்புணர்வாக இருந்து பார்க்கணும். அப்போது அண்ணாமலை அடுத்த நடைபயணம் இப்போது கட்சி தலைமை திட்டமிட்டு அது தமிழக தென் மாவட்டங்கள் இருக்கும். முக்கியமாக கச்சத்தீவு தார வைத்தாங்க இல்லையா, அது சம்மந்தம் மீனவர் சம்மந்தம் பண்ணி
10 தென் மாவட்ட நடைபயணம் இருக்கும். விரைவில் கச்சத்தீவு தமிழக மீனவர் மீன்பிடிக்கும் உரிமை மீட்கப்படும் அப்படின்ட்டு. அது 26 ஏப்ரல் நடைபெற உள்ள சட்டசபைக்கு முன்னாடி இது ஒரு கிராமத்துலேயும் தங்க சான்ஸ் இருக்குது. எப்படி பண்ணுறாங்க அதை டெம்ப்ளேட் பார்ப்போம். கச்சத்தீவு திமுக இலங்கை தூக்கி கொடுத்து விட்டனர் என்பதற்கான ஆதாரங்களை பாஜக வெளியிட்டது. சட்டசபை தேர்தல் பெரிதாக்க பாஜக முடியுது. இப்போயே பாருங்கள், என்ன பண்ணாலும் ஒரு 20 தொகுதிக்குள்ளேன்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, சொல்லியிருக்கோம் இல்லையா? வேலூர்லேருந்து இந்த கன்னியாகுமரி இப்படி உட்பட இல்லை. ஸோ அந்த சீட்டு உட்பட சிலதெல்லாம் கூட்டணியோடு வரும்போது 2 டிஜிட் வரும்னு இருக்காரு. வாக்கும் சரி இதுவும் மாறும். அதை இளைஞர்கள் பூரா ஓட்டு போட்டிருக்கு என்ன அந்த மாற்றம். அப்புறம் போடாதவங்களாம் அப்பார்ட்மெண்ட்லாம் படித்தவன் வராதவங்களாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஹை சொசைட்டிலேயும் ஓட்டு போட்டிருக்காங்க. நார்மலாக பாதித்தவங்க வரல இந்த தடவை. அப்போ இவங்க வேறு 72-69ங்கிறாங்க. வாட்டவர் அது அவங்க கரெக்ஷன் பண்ணணும். இப்படி இருக்கும்போது இவர் ஒரு நடைபயணம் எடுத்து போகிற கச்சத்தீவு தென் மாவட்டங்கள் அது கால் வலுவாக ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட இது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது மோடி 400ங்கிறார் இல்லையா? அப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோஷ்டி பூசல் இருக்குது ஒரு சில மாநிலங்களில். மகாராஷ்டிரா பாஜக கூட்டணி கட்சிகளான ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனா, அஜித் பவார் தேசிய காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு பாஜகவிடையே சில பிரச்சனைகள் இருக்குது. மோடி இந்த உத்தரவால் அதாவது மோடி என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவர் தொகுதியிலேருந்து அதிகபட்ச ஓட்டுகளில் பாஜக கூட்டணி எம்பிக்கு வேட்பாளர் கிடைக்க வழி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கூட்டணியோ பிஜேபி. அப்படியும் என்ன ஆகுனா அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த கோஷ்டி பூசல் கம்மியாகுன்றது அவரோட இது. அப்போ 48 தொகுதி மகாராஷ்டிராவில் 40 வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. அவர் பிரச்சனைக்கு காரணமாக இருந்தால் சீட் கட் பண்ணுறாங்க காங்கிரஸில். அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன் தருன்றது இருக்குது. இதுபோக மீண்டும் பாஜக ஆட்சி அமைஞ்சால் இமாச்சல பிரதேசத்தில் லேசாக ஒட்டிகிட்டு தான் இருக்காங்க காங்கிரஸ். அதில் ஒரு அந்த அரச குடும்பத்து அவங்களுக்கு இதாக இருக்குது, விருப்பம் இல்லை. அப்படிங்கும்போது அங்கே இப்போ கூடி மாற்றி ஓட்டு போட்டாங்க காங்கிரஸ் மேலே பாஜக 6 பேர். இமாச்சல் பிரதேச தலைவர் பிரதிபா சிங், முதல்வர் சுவீந்தர் சிங் ஏற்கனவே மோதல் இருக்குது. இதனால் அந்த அரசு கவிழும். என்ன எப்போது கவிழும் ஊசலாடி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி. அடுத்து பஞ்சாப் ஆம் ஆத்மி இருக்குல்ல, ஆம் ஆத்மி கெஜ்ரா உள்ளே போயிட்டா. அப்படி டெல்லி கவரில் ஒரு பக்கம், அந்த பஞ்சாபில் ஆட்சி அமைச்ச இது இருக்கு இல்லையா, அங்கேயும் பாஜக பக்கம் போயிட்டாங்க. அதுவும் ஆட்சி கவிழ்ந்தாங்க. அதுபோக இங்கேயும் சொல்ல முடியாது, கர்நாடகாலையுமே பழையபடி அவருக்கு அமலாக்கத்துறையில் இருக்குது, துணை முதல்வர் இருக்குது. ஆமாம், அதனால் அது என்ன நிலைமை ஆகுதுன்றது இருக்குது. அதே மாதிரி தெலுங்கானாவில் ஆர்எஸ்எஸ்ன்னு வந்தவர் தான் அந்த ஆக்சுவலாக பிஜேபி ஒர்க் பண்ணாங்க, கடைசியில் காங்கிரஸ் வந்தது. அந்த ரேவந்த் ரெட்டி இப்போ கூட உதயநிதியை சனாதனத்தை பற்றி சொல்லியிருக்கேன்னு சொல்லி காங்கிரஸ் மீடியம் கூட்டணியாக இருந்தாலும் அவரும் பேசுகிறாரு உதயநிதியை. ராகுல கேரளா முதல்வரும் பேசுகிற பினராயி விஜயன் இந்த மாதிரி ஒரு சமூக நீதி ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி அப்படி அதாவது அங்கே எதிரி மற்ற இடத்துல நண்பர்கள் மாதிரியா. அது இந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு, எல்லாம் வெள்ள வந்துட்டாங்க. யார் 2ஆம் கட்டம் நடக்க போது யார் பிரதமர்னே சொல்ல. இப்போ இங்கே முடிச்சோன்னே கேரளாவுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டார். அங்கேயும் யங்ஸ்டரு கூப்பிட்றாரு. கர்நாடகாவும் பேச தெரியும், அங்கேயும் பார்ப்பாரு. எங்கேயுமே போலையே, வர வேண்டாம்னு சொல்கிறாங்க ஸ்டாலின் குரூப்பை. திமுக என்ன இது சனாதனத்தை பேச்சு இருக்கிற ஓட்டும் கெடுக்கிறானுங்க, வரவே வராதேங்கிறான். என்ன இதை இங்கே இது மூடி தாண்ட மாட்டானு, இங்கேயே சும்மா வாய் பேசி தெரிஞ்சுப்பான். இதை செம்மட்டேட்டே குடிச்சு காலி இல்லை, நீங்கள் காலி பண்ணால் பண்ணாட்டி மோடி காலி பண்ண போட்டு அவர் சொல்லிட்டார். அப்போ தான் வச்சோம். அவங்க என்னென்னா ஏடிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே வர்ஸ் பிஜேபின்னு போட்டோம் எதிர்காலத்தில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அப்படி மாற சான்ஸ் இருக்குது. எது எப்படியோ இது இப்படி துண்டாக கிடக்கு, அதுவும் ஒன்றும் இல்லாமல் போனால் தான் மக்கள் விடிவு காலம். ஏன்னா 50 வருஷம் பார்த்துட்டீங்க எப்படி இருக்குன்றது. அதுதான் நான் அவரை சொன்ன மாதிரி டபுள் இன்ஜின் சர்க்கார் பார்த்துட்டா விட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. வாய்ப்பு பார்ப்போம். நன்றி. ஜெயந்த்.